بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய சத்திய தீனுல் இஸ்லாத்தை வழிமுறையாக ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒருவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்ன என்பதற்கு பல்வேறு விதமான பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒருவன் முஸ்லிம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? முஸ்லிம் என்றால் யார் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனூ. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் உங்களுடைய பாதுகாவலன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பொறுப்பாளர். இன்னும் நம்பிக்கை கொண்டவர்களும் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார்? அல்லாஹ்வை நம்பியவர்கள் என்றால் யார்? அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ யூதூன ஸகாத்த வ ஹும் ராகிஊன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் பணிந்தவர்களாக தொழுகையை நிலைநாட்டுவார்கள், இன்னும் அவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு முஸ்லிம் என்பதற்கு அடையாளமே ஒருவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்பதற்கு சான்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதீன யுகீமூன ஸலாத். ஒருவன் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவன் தொழுகையை நிலைநாட்டுவான், தொழுகையை நிறைவேற்றுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மூமின்கள் என்றால் யார்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன். ஒருவன் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். முஸ்லிம் என்றால் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபைன் தாபு வ அகாமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன். ஒருவன் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையிலே கொள்கை சகோதரன் யார் என்று சொன்னால், யாரை கொள்கை சகோதரன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் கொள்கை சகோதரர்கள். ஒரு முஸ்லிம் என்றால் யார்? அவர்கள் தொழுகையை நிலைநாட்டினால்தான், ஜகாத்தை நிறைவேற்றினால்தான் அவர்களை கொள்கை சகோதரனாக ஒரு முஸ்லிமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அளவிற்கு இந்த ஐங்கால தொழுகை இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய தொழுகை. இந்த தொழுகை என்பது ஒருவன் முஸ்லிம் என்பதற்கு அடையாளமே இந்த தொழுகை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இந்த இஸ்லாமிய அரசாங்கம் இவர்கள் காபிர்கள் மீது யுத்த பிரகடனம் செய்வது இஸ்லாமிய அரசாங்கத்தின் மீது கடமை. யார் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ, இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு தடை கற்களாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு எதிராக தியாகம் செய்வது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளரின் கடமை. இதை பற்றி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், உமிர்து அன் உகாத்தில நாஸ் ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் வரை அந்த கொள்கையை ஏற்காத மக்களுக்கு எதிராக நான்
போன் செய்வதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் என்ன செய்ய வேண்டும்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, இந்த இஸ்லாத்திற்கு தடை கற்களாக முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் மீது யுத்த பிரகடனம் செய்வது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் மீது கடமை. அப்ப ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி ஃபைதா சல்லவு சலாத்தனா, நம்முடைய தொழுகையை அவர்கள் தொழுதால், வஸ்தக்புலு கிப்லத்தனா, நம்முடைய கிப்லாவை அவர்கள் முன்னோக்கி தொழுதால், வதபஹு தபீஹத்தனா, நாம் அறுக்கின்ற முறைப்படி அவர்கள் அறுத்தால், ஹருமத் அலைய திமாவுகும் அம்வாலுகும், அவர்களுடைய உயிர்களும் அவருடைய செல்வங்களும் புனிதமானதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒருவனை முஸ்லிம் என்று எப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எப்போது ஒருவன் இஸ்லாம் என்கின்ற வட்டத்திற்குள் வருவான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற கலிமாவை சொன்ன பிறகு அவன் தொழ வேண்டும். நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி அவன் தொழ வேண்டும். நாம் அடுத்ததை சாப்பிட வேண்டும். இப்படி அவன் செய்தால்தான் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒருவனை முஸ்லிமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே நான் சொல்லி காட்டான். ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டிலே ஒருவன் முஸ்லிம் என்று எப்போது கருதப்படுவான்? அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும். நாம் அடுத்ததை சாப்பிட வேண்டும். இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் நாம் எத்தனை பேர் தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? தொழுதால் தானே உண்மையான முஸ்லிமாக முடியும். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் உண்மையான முஸ்லிம்களாக இருக்கிறோம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமிற்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லி காட்டாங்க. முஸ்லிம் என்றால் யார், காஃபிர் என்றால் யார் என்பதை பற்றி சொல்லும் போது நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாம். அல்லாஹ்வை நம்பிய நமக்கும் அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகைதான். ஃபமன் தரக்கஹா, எவன் அந்த தொழுகையை விட்டு விட்டானோ ஃபக்கத் கஃபர், அவன் அல்லாஹ்வை மறுத்து விட்டான். அவன் அல்லாஹ்வை மறுத்த இறை மறுப்பாளனாக ஆகிவிட்டான். நபிகள் சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு நாம் நம்மை முஸ்லிம் முஸ்லிம் என்று சொல்கின்றோமே, நாம் நம்பிக்கை கொண்ட நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஒருவன் முஸ்லிம் என்றால் அவனுக்கு என்ன அடையாளம்? ஒருவன் முஸ்லிம் இல்லை என்றால் அதற்கு என்ன அடையாளம்? முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகைதான். தொழுகையை விட்டவர் அவர் காஃபிராகி விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு நம்ம உலகத்துல பார்க்கிறோம், நம்ம தாமிரபரணி ஆற்று பாலம் இருக்கு. தாமிரபரணி ஆற்று பாலத்துக்கு மேல பஸ் போகுது. இந்த பாலத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க? சைடுல பெரிய சுவர் கட்டியிருப்பாங்க. அந்த பஸ் அந்த சுவரை இடிச்சுன்னு வச்சுக்கிடுங்க, எங்க போய் விழுவும்? ஆத்துக்குள்ள போய் என்ன செய்யும்? அந்த பஸ் போய் விழுந்துரும். அப்ப அந்த பயங்கரமான அந்த ஆபத்திலிருந்து எது தடுக்குது? பாலத்துக்கு மேல கட்டி இருக்கின்ற சுவர் இருக்கு பாருங்க, அந்த சுவர் தான் ஆத்துக்குள்ள விழாம தடுக்கிற பாதுகாப்பு அரண். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு முஸ்லிம் இவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற காரியத்தில் சென்று விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவன் ஷிர்கில் போய் விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை விட்டும் காப்பாற்றக்கூடிய காரியம் என்று தொழுகைதான். இந்த தொழுகைதான் சுவர். இந்த தொழுகை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நாம எங்க போய் விழுந்துருவோம்? ஷிர்கில் போய் விழுந்துருவோம். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய குஃப்ர்ல போய் விழுந்துருவோம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க ஸலாத். ஒரு மனிதனுக்கும் அவன் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஷிர்கிலும் குஃப்ரிலும் போய் விழுவதற்கு தடையாக இருப்பது தொழுகைதான். ஒருவன் தொழுகையை விட்டுவிட்டால் அவன் எங்க போய் விழுந்துருவான்? குஃப்ர்ல போய் விழுந்து விடுவான். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற காரியத்தில் விழுந்து விடுவான் என்று நபிகள் சொல்லி காட்டான். ஒருவனை உண்மையான முஸ்லிமாக வாழ வைப்பது இந்த தொழுகை. தொழுகை
இல்லை என்று சொன்னால் அவன் செல்லக்கூடிய இடம் தெரியாது, அவன் எங்க போய் விழுவான் தெரியாது. அவ்வளவு வழிகேட்டில் அவன் சென்று விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வை நம்பாத முனாஃபிக்குகள் இருக்காங்க பாருங்க, நயவஞ்சகர்கள். இந்த நயவஞ்சகர்கள் கூட தொழக்கூடிய மக்களாகத்தான் இருந்தாங்க. இன்றைக்கு நம்மை நாம் முஸ்லிம் என்கிறோம், அல்லாஹ்வை நம்பியவன் சொல்கிறோம். பள்ளிவாசல்ல 5 வேளை பாங்கு சொல்லப்படுது, சுத்தி சுத்தி பாங்கு அடிக்கும். நம்ம முஸ்லிம் வாழக்கூடிய மேலப்பாளையம், காயல்பட்டினம், கீழக்கரை, கடைநல்லூர்ல பாங்கு சொல்ல ஆரம்பிச்சா பாங்கு முடிவதற்கு 10 நிமிஷம் ஆகும். ஒவ்வொரு பள்ளியா பாங்கு சத்தம் நம்முடைய காதுல விழும். நம்ம பாட்டை வேற கேட்கிறோம். என்ன பாட்டு? நம்ம நாவலி சாய் படிச்சிருக்காரா இல்லையா? பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. இந்த பாட்டை கேட்டாதான் ஒரு கஷ்டம் ஏறும். ஒரு முஸ்லிம் அடையாளமா இந்த பாட்டை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வைத்திருக்கின்றோம். பெருநாளைக்கு இந்த பாட்டை கேட்கவில்லை என்று சொன்னால் பெருநாள் மாதிரி மக்களுக்கு இருக்காது. இசை ஹராம். இசை என்பது சைத்தானுடைய ஒரு கருவி. அந்த இசையை பால் நாம் கேட்கிறோம், அதுக்கு இஸ்லாமிய பாட்டு சொல்லிக்கிறோம். அந்த பாட்டு கருத்தையாவது செஞ்சு பார்த்தோமா? ஒரு நாளைக்கு 5 வேளை பாங்கு சத்தம் கேட்குது. இன்றைக்கு மஸ்ஜித் ரஹ்மான்ல பாங்கு சொன்னால் இந்த தெருமுழு செய்யும், நம்ம காதுல வந்து நம்முடைய செவியில் அப்படியே பாங்கோசை மோதும். பாங்கு சத்தத்தை கேட்டு நாம் எத்தனை பேர் தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் தொழுகையை நிறைவேற்றுகின்றோம்? அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வை நம்பாத முனாஃபிக்கின் இருக்காங்க பாருங்க, அந்த முனாஃபிக்கின்கள் தொழக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா யுராவுன் நாஸ். அந்த முனாஃபிக்கின்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அவர்கள் மக்களுக்கு பிற மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். அவன் தொழுது உண்மை. முனாஃபிக் கூட தொழுது இருக்கிறான். நபிகள் நாயகம் காலத்துல முனாஃபிக்குகள் இருக்காங்க பாருங்க, நயவஞ்சகர்கள், காஃபிர்கள். அந்த காஃபிர் கூட தொழுபவனா இருந்திருக்கின்றான். அவன் எப்படி தொழுவான்? சோம்பேறியா தொழுவான், பிற மக்களுக்கு காட்டுறதுக்காக தொழுவான். நாம எங்க தொழ போகாட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள முஸ்லிம் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் காலத்துல முஸ்லிமுக்கு அடையாளமே தொழுகைதான். இன்னைக்கு முஸ்லிமுக்கு அடையாளம் என்ன? தொப்பி போட்டா முஸ்லிம், கைலி உடுத்தா முஸ்லிம், வெள்ளிக்கிழமை மட்டும் பள்ளிவாசலுக்கு போனா முஸ்லிம், வேற சில அடையாளங்களை வச்சிருக்கிறோம். நபிகள் நாயகம் காலத்துல முஸ்லிமுக்கு அடையாளம் என்ன? தொழுகைதான் முஸ்லிமுக்கு அடையாளம். அப்ப நபிகள் நாயகம் காலத்துல வந்து அல்லாஹ்வை நம்பாத முனாஃபிக்கின் கூட என்ன செய்வாங்க? தொழுகைக்கு வந்து நடிப்பாங்க, தொழுகிற மாதிரி. வலா யஸ்குருன அல்லாஹ் இல்லா கலீலா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த முனாஃபிக்கின்கள் மிக குறைவாகவே தவிர அல்லாஹ்வை பற்றி நினைக்க மாட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் காலத்துல ஒரு முனாஃபிக்கு கூட தொழுது இருக்கிறான. இன்றைக்கு நாம் தொழாமல் இருக்கின்றோமே, நம்முடைய நிலை என்ன? அந்த முனாஃபிக்குடைய அந்தஸ்துக்கு வந்திருக்கிறோமா, அல்ல அதை விட கீழே போவோமா? அல்லாஹ்வை கொஞ்சம் நினைச்சா முனாஃபிக். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? வலா யஸ்குருன அல்லாஹ் இல்லா கலீலா. அல்லாஹ்வை கொஞ்சமாகவே தவிர நினைக்க மாட்டாங்க. அந்த முனாஃபிக் அல்லாஹ்வை நினைச்சான். எப்படி நினைத்தான்? குறைவாக நினைப்பான். 5 வேளை தொழுகைக்கு வந்து மக்களை காட்டுறதுக்காக நீ செய்வான், அவன் தொழுவான். இன்றைக்கு நாம அந்த முனாஃபிக்குங்கிற அளவிற்கு கொஞ்சமா நாம நினைக்கிறோமா அல்லாஹ்வை? இன்றைக்கு நாம் அல்லாஹ்வை மறந்த மக்களாக நம்ம செய்றோம், இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. தொழுகை என்பது அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தொழுகை இருக்கு பாருங்க, இந்த தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமும் அதற்குரிய நேரத்தில் தொழுதே ஆக வேண்டும். சுபு என்று சொன்னால் ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னதில் இருந்து சூரியன் உதிப்பதற்குள் தொழுது விட வேண்டும். சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவிற்கு வருவதற்குள் லுஹரை தொழுது விட வேண்டும். ஒரு பொருளுடைய நிழல் இருக்கு, ஒரு பென்சிலை வச்சு பார்த்தா அந்த பென்சில் அளவுக்கு என்ன செய்யும்? நிழல் வந்துடும். அதுபோன்று ஒரு பெரிய கம்பை நட்டி வச்சோம்னா அந்த கம்பு அளவுக்கு நிழல் வரணும்.
அந்த கம்பு அளவுக்கு நிழல் வந்து விட்டால் லுகர் டைம் முடிஞ்சு போச்சு. அசருடைய நேரம் ஆரம்பித்து விடுகிறது. அசருடைய நேரம் எது வரைக்கும் இருக்குது? சூரியன் மறைகின்ற வரை அசருடைய நேரம் இருக்குது. அதற்குள் அசரை தொழுது விட வேண்டும். சூரியன் மறைந்து விட்டால் மகரிபுடைய நேரம். மகரிபுடைய நேரம் சூரியன் மறைந்த பிறகு ஆரம்பமாகி செவ்வானம் மறைகின்ற வரை மகரிபுடைய நேரம் இருக்கு. செவ்வானம் மறைஞ்சதிலிருந்து நடுகிரவின் பாதி வரை ஒரு 12 மணி வரைக்கும் இசாவுடைய நேரம் இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. தொழுகை என்பது அல்லாஹ்வை நம்பியவனுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. ஒருவன் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அவன் 5 வேளை தொழுகை ஆக வேண்டும். எந்த அளவிற்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நபியே வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உம்முடைய குடும்பத்தினரை தொழுமாறு ஏவுங்கள். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் என்ன இருக்குது? நாம எல்லாம் நினைக்கிறோம், நாம 5 வேளை தொழ போயிட்டோம் சொன்னா நம்ம கடையில் எப்படி வியாபாரம் நடக்கும்? ஒரு நாளைக்கு 5 தடவை கடையை சாத்தணுமே, யார் வியாபாரம் வருவார்? யார் கடைக்கு வியாபாரம் செய்வதற்கு யார் வருவார்? நம்ம தொழில் பாதிக்கப்படுமே, இவ்வளவு நாம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகத்தை பார்த்து, நபியே உங்களுடைய குடும்பத்தினரை தொழுமாறு ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் தொழுகையிலே உறுதியாக இருங்கள். நான் நஸ்அலுக ரிஸ்கா, உம்மிடம் நாம் ரிஸ்கை கேட்கவில்லை. நஹ்னு நர்சுக்கும், நாம் தான் உமக்கு உணவளிக்கிறோம். நாம சமுதாயம் நாம நினைக்கிறோம் கரெக்டா எந்த வேலையுமே இல்லாம இருக்கும்போது, சில சகோதரர்கள் எந்த வேலையுமே இல்லாம இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு 5 வேளை கரெக்டா தொழ வருவாங்க. ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சிரும், ஏதாவது ஒரு கடை வச்சிருவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும்போது அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்தணுமா இல்லையா? இவர் என்னைக்கு கடையை திறக்கிறாரோ அன்னைக்கு என்ன செய்யும்? லுகர் கட்டாம். லுகர் என்ன செய்வாரு? அஸ்ரோடு சேர்த்து விடுவார். இசா மகரிப் என்ன செய்வாரு? இசாவோட சேர்த்து விடுவார். சுபுஹ் 7 மணிக்கு தொழுவார். என்னங்க இந்த நைட்ல கடை 12 மணி ஆயிடுச்சு, மதிய டயத்துல வியாபாரம் கூடி போச்சு, ஆனா லுகர் தொழ முடியல. நம்ம அல்லாஹ் என்ன செய்யறோம்? இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அப்படியே பொதுபோக்காக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வயலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே பாராமுகமாக இருப்பார்கள். யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விற்காக தொழவில்லை என்று அர்த்தம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒரு கடை ஆரம்பித்து விட்டால், ஒரு வியாபாரத்தை துவங்கிட்டோம்னு சொன்னா தொழுகைக்கு தான் ஃபர்ஸ்ட் பூட்டு போடுறோம். வியாபாரம் கூடும் பாருங்க, வியாபாரம் கூட கூட இசால வந்து என்ன செய்வாரு? நைட்டு 10 மணிக்கு வந்து மொத்தமா 5 தொழுகையும் சேர்த்து அடிப்பார், வேகமா அடிப்பார். என்னடா இவ்வளவு வேகமா தொழுகிறீங்க? இன்னைக்கு நான் லுகர் தொழல, அசர் தொழல, மகரிப் தொழல, இஷா தொழல, என்னங்க ஆச்சு? கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், என்னால தொழ முடியல. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி கூடும் போது அல்லாஹ் நன்றி செலுத்த கூடணும். நாம என்ன செய்யறோம்? தொழுகையை பொதுபோக்கா இருக்கிறோம். இன்னும் வியாபாரம் பெருகும். பள்ளிவாசலுக்கு வந்தவர் ஜும்மாக்கு மட்டும் என்ன செய்வார்? வருவார். பாருங்க, ஜும்மா நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸவு இலா வதருல் பை', ஜும்மாவுடைய நாளிலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள். தொழுகையை நோக்கி ஃபஸவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதின் பக்கம், நினைவு கூறுவதின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பள்ளி ஜும்மா நாள்ல வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரம் ஹராம். அந்த சம்பாத்தியத்துக்கு பாருங்க, அது ஹலாலான சம்பாத்தியம் கிடையாது. நாம ஹராமத்தான் சாப்பிடுறோம். இன்றைக்கு எத்தனை முஸ்லிம்கள் நாம் வெள்ளிக்கிழமை கடை அடைக்கிறோம், வெள்ளிக்கிழமை கூட வியாபாரம் பார்த்து அப்பொழுது கூட தொழ முடியாத எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு இந்த தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல், நம்முடைய மார்க்கம் எவ்வளவு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிர் போகக்கூடிய தருவாய் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆம்மத்து வஸிய்யத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன ஹதரஹுல் மௌத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் நெருங்கும் போது
அவர்கள் எதை பற்றி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் என்று சொன்னால், எதை பற்றி உபதேசம் செய்தார் என்று சொன்னால், அஸ்ஸலாத்த அவ்மா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை பற்றியும் அடிமைகளை பற்றியும் தான் நபிகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தொழுகையை பேணிக்கிறதுப்பா, அடிமைகள் விஷயத்துல சரியா நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அடிமை முறை கிடையாது. நபிகள் நாயகம் அந்த அடிமைகளை பற்றி சொன்னார்கள். எந்த அளவிற்கு? ஹத்தா யுகல்கிரு பிஹா சத்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்துடைய அந்த உயிர் இந்த வாசகத்தை சொல்லியே மேலும் கீழும் சென்று கொண்டு இருந்தது. அனஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது கூட இந்த சமுதாயத்திற்கு எதை சொன்னார்கள்? என்னுடைய சமுதாயமே தொழுகையில் நீங்க கரெக்டா இருங்க, தொழுகையை விட்டாதீங்க, தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்னான், ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, முஸ்லிம்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, நீங்கள் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். இன்னும் நடு தொழுகையை, நீங்கள் அசல் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். ஐவேளை தொழுகையையும் சரியா தொழுது வாருங்கள், அசல் தொழுகையையும் நீங்கள் முறையாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? திருமறை குர்ஆனில் தொழுகையை பேணி தொழ வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். நம்ம சமுதாய நிலைமை என்ன? இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு தடவை ஒரு தெரு வழியா எங்க ஊர்ல வந்துகிட்டு இருந்தோம். ஒருவருடைய மனைவி என்ன செய்யறாங்க? பள்ளிவாசல் தொழுகைக்காண்டி போறாங்க. நம்ம ஊர் பாஷை தெரியும்ல, 9ஆம் கலிமா, அந்த வார்த்தையை விட்டு திட்டு பயங்கரமா அசிங்கமான வார்த்தையை போட்டு, பொம்பளைகள் எல்லாம் தொழுகை கடமை, நீங்க எல்லாம் ஏன்டா தொழ போறீங்க? அல்லாஹ் பொம்பளையில வந்து நரகத்துக்குனே படைச்சிருக்கான். நம்ம ஆட்க, இந்த முஸ்லிமான ஆட்க குர்ஆன் செய்றாரு, மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ எதுக்குலாம் தொழ போற? உனக்கு நரகம் தான்களா? நரகம் நாம தீர்மானிக்க முடியுமா? அப்ப நம்ம சமுதாயம் எப்படி வழங்கி வச்சிருக்கோம்? தொழுகை என்பது பெண்களுக்கெல்லாம் கடமை கிடையாது, ஆண்கள் மட்டும்தான் தொழ வேண்டும் நாம் வழங்கி வச்சிருக்கிறோம். அதுவும் ஆண்கள் எப்ப தொழுவாங்க? அந்த 60 வயசு, நாடி முடியலாம் நரைச்சு, நடையெல்லாம் தளர்ந்து போய் கம்பு விடக்கூடிய காலம் வரும் பாருங்க, அப்பதான் தொழக்கூடிய அந்த சில ஆம்பளைகளுக்கு, சில வயசானவங்களுக்கு தொழணுங்கிற எண்ணம் வரும். அப்ப தொழுகை என்பது ஆண்களுக்கு மட்டும் கடமை அல்ல, அது பெண்களுக்கும் கடமை. மறுமையில் அல்லாஹ் தொழுகையை பற்றி பெண்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். நீ ஐவேளை தொழுகையை தொழுதாயா? ஒரு தொழுகையை விடுவது அது சாதாரண குற்றம் அல்ல, அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் கூட இந்த தொழுகையை வலியுறுத்துறாங்க. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு வந்து மூல வியாதி. இவர் ரசூலுல்லாஹ் வர்றார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மூல வியாதி இருக்குது, நான் எப்படி தொழணும் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, எந்த சஹாபிக்கு நான் நல்லா வச்சு நடமாடிட்டு இருக்கோம் பாருங்க, நம்மள மாதிரி ஆட்கள் சொல்லல, மூல வியாதி வந்து சஹாபிக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம், சல்லி காயிமன், நீ நின்று தொழு. எந்த நோயாளியான சஹாபிக்கு சொல்றாங்க, நீ நின்று தொழு. ஃபஇல்லம் தஸ்ததி, நின்று தொழுவதற்கு சக்தி இல்லைன்னு சொன்னால் ஃபஜாலிசன், நீ உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழுவதற்கும் சக்தி இல்லைன்னு சொன்னால் ஃபஅலா ஜன்பின், நீ படுத்துக் கொண்டால் தொழு. மார்க்கத்தில் எந்த ஒரு இடத்திலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. போர்க்களம், போர்க்களத்திலோடு செய்ய வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். போர் நடக்கும் பாருங்க, போர் நடக்கக்கூடிய நேரத்தில் கூட எப்படி தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுது. அப்ப நோயாளியா சஹாபி வந்து கேட்கிறாரு, நான் எப்படி தொழணும்? நீ நின்று தொழுப்பா, நின்று தொழ முடியலையா? உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியலையா? படுத்துக் கொண்டால் தொழு. தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் எந்த இடத்திலும் அனுமதி கிடையாது. நம் பயங்கரமான காய்ச்சல், தொழுகையை விட்டுலாமா? தண்ணியை பயன்படுத்த முடியாது. தண்ணியை பயன்படுத்த முடியாட்டா தண்ணியை உதவி செய்ய முடியலையா? நீ தயமம் செஞ்சு தொழு. நல்ல சுத்தமான மண்ணை எடுத்து மண்ணுல ஒரு அடி, மண்ணை அடிச்சு என்ன செய்யணும்? கையை லேசா ஊதிட்டு முகத்துல ஒரு தடவை, இடது முன்கையின் வெளிப்பகுதி, இடது கையால வலது முன்கையின் வெளிப்பகுதி, இப்ப தயமம். தயமம் செஞ்சு தொழ வேண்டும். தண்ணியை பயன்படுத்த முடியவில்லை சொன்னால், ஜலதோஷம் வந்துருச்சு, காய்ச்சல் வந்து விட்டது, காய்ச்சல் வந்தா தொழுகையை விட்டுலாமா? நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? திடீர்னு ஒரு வாரம் பள்ளிக்கு ஆளக்காணும். என்னங்க பள்ளிக்கு ஆளக்காணும்? பயங்கரமான ஜலதோஷம், பயங்கரமான காய்ச்சல், சரி பள்ளிக்கு வர முடியல, வீட்டில் தொழுதீங்களா? தொழ முடியல. என்ன? எனக்கு தயமம் செய்யறதுக்கு மனசு ஒத்துக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய சட்டம், உங்களுக்கு தண்ணியை பயன்படுத்த முடியாட்டா தயமம் செய்து கொள்ளுங்க சொல்லி
அல்லாஹ் சொன்னவன் நமக்கு என்ன மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப மார்க்கத்தில் எந்த நோயாக இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்படி மயக்கமுற்று கிடப்பாங்க. மயக்கம் தெளிந்தவுடன் ஒரு சில தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில மயக்கமா இருக்கிறாங்க. மயக்கம் தெரிஞ்ச உடனே தண்ணி கொண்டாங்க தொழணுங்கிறாங்க. திரும்ப ஒரு சில தண்ணி வரும் பாருங்க, திரும்ப மயக்கம், திரும்ப மயக்கம் தெளியும் போது தண்ணி கொண்டாங்கிறாங்க. திரும்ப மயக்கம் உறவு தெளிந்தவுடன் தண்ணீரை வைத்து ஒளி செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு போறாங்க. நடக்க முடியாத நபிகள் நாயகத்துக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோள்ல ஒரு கையையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தோள்ல ஒரு கையையும் போட்டுக்கொண்டு தகுத்து ரிஜ்லாஹுல் அருள், அவருடைய கால்கள் பூமியிலே கோடு கிழிக்குது. நபிகள் நடக்க முடியல. இன்றைக்கு நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பள்ளிவாசல் வர முடியாம இருக்கிறோம், தொழுகையை விட்டுறோம். நபிகள் நாயகம் எப்படி தொழுது காட்டினார்கள்? நடக்க முடியாத நேரத்தில் ஒரு சஹாபியுடைய கழுத்துல ஒரு கையையும் இன்னொரு சஹாபியுடைய கையில தோல்ல இன்னொரு கையையும் போட்டுக்கொண்டு தலையில் கால்கள் கோடுகளுக்கு என்ன செய்றாங்க? பள்ளிவாசலில் வந்து மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்திய அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப தொழுகைக்கு மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது? ஏனென்று சொன்னால் இந்த தொழுகை தான் மறுமையில் நம்மை காப்பாற்றும். இந்த தொழுகை இல்லைன்னு சொன்னால் நாம நரகத்தோடு தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பலா மன் கஸப ஸய்யிஅத்தன் ஃபஅஹாதத் பிஹி ஹதியத்துஹு ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபிஹா ஹாலிதூன். எவன் ஒருவன் பாவங்களை செய்து அந்த பாவம் அதிகரித்து 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 அந்த பாவங்கள் அப்படியே அவனை சூழ்ந்து கொண்டதோ அவன் நரகத்திலே இருப்பான், அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான். அப்ப நாம நரகத்துக்கு போறதுக்கு எது காரணம்? நாம செய்யக்கூடிய பாவங்கள் தான் காரணம். அது நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்வதாக, மனிதனே நீ இரவிலும் பகலிலும் பாவம் செய்கின்றாய். நாம ஒவ்வொரு பகல்லையும் பாவம் செய்யறோம், ஒவ்வொரு இரவிலும் பாவம் செய்கின்றோம். இந்த பாவத்தை தான் அழிக்கக்கூடிய காரியம் எது? தொழுகலாம். நாம தொழுவிட்ட வச்சுக்கிடுங்க, நம்ம பாவங்கள் அப்படியே அழிந்து விடுகிறது. நாம செய்யக்கூடிய சிறுபாவங்கள். நாம் தொழவில்லை என்று சொன்னால் மறுமையில் நம்முடைய நிலை ரொம்ப கஷ்டம் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அகிமிஸ் ஸலாம் தரஃபை நஹாரி வ ஸுலஃப மினல் லைல். நபியே, நீங்கள் பகலுடைய இரு ஓரங்களிலும், பகலுடைய 2 ஓரம் என்பது ஒன்று நுகர், இன்னொன்று அசர். வ ஸுலஃப மினல் லைல், இரவு நேரங்கள். இரவு நேரம்னா இது மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, சுபஹ் தொழுகை. இந்த 3 எல்லாம் வரும், இரவுல வரும். அல்லாஹ் சொல்கின்றான், அகிமிஸ் ஸலாம் தரஃபை நஹாரி வ ஸுலஃப மினல் லைல். பகலுடைய 2 ஓரம், சூரியன் உச்சியில் இருப்பது ஒரு ஓரம், உச்சியை விட்டு சாய்வது இன்னொரு ஓரம். இந்த 2 ஓரங்களிலும் இரவினுடைய அந்த பகுதிகளிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபுன ஸய்யிஆத். நிச்சயமாக தொழுகை என்கிற நல்ல காரியம் அது தீய காரியங்களை அழித்துவிடும். நாம தொழக்கூடிய தொழுகை இருக்கு பாருங்க, நாம செய்யக்கூடிய சிறுபாவங்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடியது இந்த தொழுகை தான். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை தான் அசிங்கமான காரியங்களை விட்டும் மானக்கேடான காரியங்களை விட்டும் இந்த தொழுகை தடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை தொழக்கூடியவன் எப்படி சொல்லி காட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, லவ் அன்ன நஹரன் ஃபி பாபி அஹதிக்கும். என்னுடைய தோழர்களே, உங்களை ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடுது. யகுஸ்லி ஃபீ குல்ல யௌமி ஹம்சன். அந்த ஆற்றிலே ஒவ்வொரு நாளும் அவர் 5 தடவை தொழுகிறார், 5 தடவை குளிக்கிறார். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஓடுது வச்சுக்கிடுங்க, அந்த ஆற்றுல 5 தடவை குளிக்கிறோம். நம்ம சாதாரண வீட்டுல தண்ணியை கோடி ஊத்துறதுக்கும் ஆற்றுல போய் குளிக்கிறது வித்தியாசம் இருக்கு. நம்ம ஆற்றுல போய் குளிக்கும் போது அழுக்கு என்ன செய்யும்? ரொம்ப வேகமா போகும். அது தண்ணியுடைய இழுப்புலையும் நம்ம தேய்ப்புலையும் அழுக்கு செய்யும். அது வாட்டுக்கு விட்டு போய்கிட்டே இருக்கும். வீட்டுல குளிக்கும்போது அந்த அளவுக்கு என்ன செய்ய உடம்பு சுத்தமாக. அருவியில குளிக்கிறதுக்கும் ஆற்றுல குளிக்கிறது வித்தியாசம் இருக்கு. ஆற்றை விட எது ரொம்ப பரிசுத்தப்படுத்தும்? அருவி உடம்பு என்ன செய்யும்? ரொம்ப சுத்தமாகும், தண்ணி மேல இருந்து விழும்போது. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆற்றிலே ஒருவர் 5 தடவை குளிக்கின்றார். ஹல் யுபுகி மின் தரணிகி ஷைஉன். அந்த ஆற்று தண்ணீர் 5 தடவை குளிச்சா அவர் உடலில் ஏதாவது அழுக்கை விட்டு வைக்குமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, லா யுபுகி மின் தரணிகி ஷைஅன்.
அந்த ஆற்று தண்ணீர் அவனுடைய உடல்ல எந்த அழுக்கையும் விட்டு வைக்காது. அப்ப நபி என்ன சொல்றாங்க, ராலிக்க மஸலு ஸலவாத்தில் ஹம்ஸ், ஐவேளை தொழுகையுடைய உதாரணம் இதுதான். ஒருவன் 5 வேளை தொழுதால் யமுல்லாஹு பிஹில் ஹதாயா, அந்த தொழுகையின் மூலம் அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அழிக்கிறான். மறுமையில் எந்த பாவம் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு கருவி எது, ஒரு சாதனம் எது? தொழுகை. நம்ம தொழுகைக்கான உதவு செய்யறாங்க. முகத்தை கழுவும் பொழுது அந்த தண்ணீர் வழியாக நம்முடைய பாவங்கள் வெளியேறுகிறது. கைகளை கழுவும் பொழுது அந்த தண்ணீர் வழியாக நம்முடைய பாவங்கள் வெளியேறுவதாக நபிகள் சொல்லி காட்டுறாங்க. தொழக்கூடியவனை தவிர தொழாதவனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா? எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அஸ்-ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலா ஜும்அத்தின் கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. 5 வேளை தொழுகை. ஒரு ஆள் சுபஹ் தொழுகிறாரு, சுபஹ் தொழுது எவ்வளவு பாவம் செய்றோம்? ஏதாவது ஒரு சினிமா போஸ்டர் அசிங்கமா பார்த்துடுறோம், எங்கேயோ ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துடுறோம், 4 சினிமா பாட்டை படிச்சு விட்டுறோம், எங்காவது போய் டிவியில ஒரு அசிங்கமான ஆபாச காட்சியை பார்த்துடுறோம். எவ்வளவு தப்பு செய்யறோம், எவ்வளவு பாவம் செய்யறோம். சுபஹ் தொழுது விட்டு லுகர் தொழுதால் சுபுவுக்கும் லுகருக்கும் மத்தியில் உள்ள பாவங்கள் அழிக்கப்படுது, சிறிய பாவங்கள். அதுபோன்று லுகர் தொழுது விட்டு அசர் தொழுதால் லுகருக்கும் அசருக்கும் மத்தியில் உள்ள பாவங்கள் அழிக்கப்படுது. அசர் தொழுது விட்டு மக்ரிப் தொழுதால் மக்ரிப்புக்கும் அசருக்கும் மத்தியில் உள்ள பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இப்படி 5 வேளை தொழுகையும் அந்த தொழுகைகளுக்கு மத்தியில் நடந்த சிறு பாவங்களை அழித்துவிடும். மாலம் யூஷல் கபாயிர், பெரும் பாவங்களை செய்யாத வரைக்கும். ஒரு பெரும் பாவங்கள் செய்யாம, பெரிய பெரிய தப்பு செய்யாம 5 வேளை தொழுதால் அந்த தொழுகைக்கு இடையில் நடந்த அனைத்து சிறுபாவங்களையும் மன்னிச்சிடும். சில ஆட்கள் தொழ போறவங்க எல்லாம் பாவம் செய்யறவங்க இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இவங்க என்னமோ பரிசுத்தவாதிகள் மாதிரி. உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யக்கூடியவங்க. திமிர்த்தனமா பேசுறாங்க பாருங்க. நீங்க எல்லாம் பாவம் செய்றீங்க, நீங்க போய் தொழ போங்க. நாங்க யாரு சொத்தை புடுங்கணும், நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், நாங்க எதுக்கு தொழணும்? நீ அல்லாஹ்வை தொழாம இருக்கிறது பெரிய பாவம், நரகத்தில் கொண்டு போய் செஞ்சிடும், தள்ளிவிடும். அவ்வளவு பயங்கரமான குற்றம் தொழுகையை விடுவது. அப்போ நபிகள் சொல்லி காட்டுறாங்க, 5 வேளை தொழுவது அந்த தொழுகைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த பாவங்களை அழித்து விடும். அது மட்டுமா, நபிகள் சொல்றாங்க, ஒரு முனாஃபிக் என்பதற்கு, நயவஞ்சன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அவன் வந்து தொழப்பொழுது அவனுக்கு பாரமா இருக்கும். அஸ்கல சலாத்தின் அதல் முனாஃபிகீன சலாத்துல் ஃபஜ்ர் வ சலாத்துல் இஷா. முனாஃபிக்கின்களுக்கு, நயவஞ்சர்களுக்கு ரொம்ப பாரமான தொழுகை, ரொம்ப கஷ்டமான தொழுகை எது? ஃபஜ்ர் சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும். லவ் யஅலமூன மா ஃபீஹிமா லஅதௌஹுமா வலவ் ஹப்வன். அந்த ஃபஜ்ர் தொழுகையிலும் இஷா தொழுகையிலும் உள்ள சிறப்புகளை அவங்க தெரிந்து கொண்டால் அந்த தொழுகைக்கு தவழ்ந்தால் வந்துருவாங்க. ஒரு ஆள் நடக்க முடியல, நடக்க முடியாம இருக்கும்போது ஃபஜ்ர் தொழுகைக்கு அல்லாஹ் தர நன்மை, இஷா தொழுகைக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை, இந்த நன்மையை தெரிந்து கொண்டால் அவங்க என்ன செய்வாங்க? தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. அவ்வளவு பெரிய நன்மை ஃபஜ்ர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் இருக்குது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மன் சல்லல் பர்தை தஹலல் ஜன்னah. குளிரான 2 தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவன் சொர்க்கம் சென்று விட்டான் அப்படிங்கிறாங்க. குளிரான 2 தொழுகை இது. நம்ம நாட்டு பனி இருக்கு பாருங்க, இப்ப பனிக்காலம். இந்த பனிக்கு காலையில சுபஹ் தொழுகை எஞ்சி அந்த குளிர்ந்த நீரில் உதவு செய்யும் போது எவ்வளவு நடுக்கமா இருக்குது. சவுதியில உள்ள பனி இருக்கு பாருங்க, நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதி, அங்க உள்ள குளிர் என்பது இதை விட பல மடங்கு. ரோட்ல அப்படி என்ன செய்யும்? பனி கட்டிகள் கட்டி கிடக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான குளிர். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் சல்லல் பர்தை, யார் குளிர்ச்சி மிக்க 2 தொழுகை, அந்த சுபஹ் தொழுகையையும் இஷா தொழுகையையும் தொழுது விட்டானோ அவன் தஹலல் ஜன்னah, அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டான். இந்த தொழுகை தான் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்து நம்ம சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குது. எந்த அளவிற்கு? நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க, மன் சல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தின், எவன் ஒருவன் இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகின்றானோ ஃபக அன்னமா காம நிஸ்ஃபல் லைல். இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுது வச்சுக்கிடுங்க. நாம ஜமாஅத் தொழுகை முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஜமாஅத் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறார்கள், ஆண்கள்ல பெண்களுக்கு வீட்டில் தொழுவது சிறந்தது. ஆண்கள்ல யார் ஜமாஅத் தொழுகைக்கு காரணம் இல்லாமல்
பள்ளிவாசலுக்கு வராம இருக்கிறாங்களோ, பள்ளிவாசல் சாப்பாடு போட்டா மட்டும், ஏதாவது பிரியாணி போட்டா, ஏதாவது நல்ல இறைச்சி சாப்பாடு போட்டா வேகமா வந்து நிப்பாங்க. எதுக்காண்டி? புரோட்டா காண்டி, சாப்பாட்டுக்காண்டி, பிரியாணிக்காண்டி, இறைச்சி துண்டுக்காண்டி. நபிகள் நாயகம் காலத்துல பள்ளிவாசல் சாப்பாடு நடந்திருக்கு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னப்பா மனுஷங்க நீங்க, ஒரு சாப்பாடு போட்டா கொஞ்சம் இறைச்சியை பார்த்துட்டா, சால்னாவை பார்த்துட்டா பள்ளிவாசல் வேகமா சாப்பாட்டுக்கு வந்துடுறீங்க, ஆனாலும் செய்ய மாட்டேங்கிறீங்க, ஜமாத் தொழுகைக்கு வர மாட்டேங்கிறீங்க. அப்ப அந்த மாதிரி எவர்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு ஜமாத் தொழுகைக்கு பள்ளிக்கு வராம இருக்கிறாங்களோ அவர்களை வீட்டோடு கொளுத்தி விட என்னுடைய மனது நாடுகிறது. நபிகள் சொல்லி காட்டான். ஜமாத் தொழுகை என்பது ரொம்ப முக்கியம். எந்த அளவிற்கு? அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அப்படிங்கிற சஹாபி, இந்த சஹாபி கந்தரியார் சஹாபி, இவன் நபிகள் நாயகத்தை வர்றார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கண்ணு தெரியல, வலைசனி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு நான் அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆளும் கிடையாது. அந்த சஹாபி சொல்லி காட்டுறார், கண்ணும் தெரியாது, சரி கண்ணு தெரியாத பள்ளிக்கு வந்தலான்னு பார்த்தா என்ன அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆளும் கிடையாது, நான் வீட்டில் தொழலாமான்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க வீட்டுல தொழுதுக்கிடுங்க. அந்த சஹாபி பதில கேட்டு திரும்ப தான் செய்யறாரு. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, தஸ்மா உன்னிதா, பாங்குடைய சப்தம் உனக்கு கேட்கிறதா அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபி சொல்ற, நாம் ஆமா பாங்கு சப்தம் கேட்கிறது, ஃபாஜிப், நீ அந்த தொழுகைக்கு வந்தே ஆக வேண்டும், பாங்கிற்கு பதிலளித்தே தீர வேண்டும். பாங்குக்கு பதில் சொல்வது என்ன அர்த்தம்? அந்த தொழுகைக்கு நீ வந்தே ஆக வேண்டும். நபிகள் நான் சொல்லி காட்டுறேன், பாங்கு கண்டறியார் சஹாபி கூட ஜமாத் தொழுகைக்கு வர வேண்டும். ஜமாத் என்பது தனியாக தொழுவதை விட 27 மடங்கு நன்மை அதிகம். இன்னொரு சஹாபி மிஹ்ஜன் அப்படிங்கிற ஒரு சஹாபி, இந்த சஹாபி என்ன பண்றாரு? வீட்டுல ஒரு தொழுகையை தொழுகிறார், வீட்டுல தொழுது பள்ளிவாசலுக்கு வர்றாரு, பள்ளிவாசல் ஜமாத் தொழுகை நடக்குது, இவர் தொழாம உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நபிகள் தொழுது முடிச்சு வேமான்னு கேட்கிறாங்க, அலஸ்தபி ரஜுலி முஸ்லிம், நீ ஒரு முஸ்லிம் கிடையாதா, நீ முஸ்லிமா காஃபிராங்க மாதிரி கேட்கிறாங்க. அவர் பதறிப்பார், யார சொல்லலாம், நான் முஸ்லிம் தான், யார சொல்லலாம், அப்ப நீ ஏன் ஜமாத்தோட தொழுத? அல்லாஹ்வின் தூதரை வீட்டில் தொழுது விட்டேன். அவர் நபிகள் சொல்றாங்க, நீங்க வீட்டுல தொழுதாலும் பள்ளிக்கு வந்தால் ஜமாத் நடந்தால் அந்த ஜமாத்தோடு தொழாமல் பள்ளியில் உட்காரக்கூடாது. பள்ளி வாசலில் ஜமாத்தோடு தொழுவது அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. நம்ம தொழாமலே இருக்கிறோம், ஜமாத்தை விட்டாலே மார்க்கத்தில் இவ்வளவு பெரிய குற்றம். அப்ப நபிகள் சொல்றாங்க, யார் இசா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு தொழில் நன்மை கிடைக்கும். பாதி இரவு ஃபுல்லா செய்றாரு, ஒரு ஆள் நின்று தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை யாருக்கு கிடைக்கும்? இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுவனுக்கு. கடையெல்லாம் மூடிட்டு நைட்ல 12 மணிக்கு தொழுவாரு பாருங்க, தனியா தொழுகிறாரு, இவருக்கு கிடைக்காது. அதுபோல சொல்றாங்க, மன்சல்ல சுபுக ஃபீ ஜமாஅத்தின், யார் சுபு தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ ஃபகன்னமா ஸல்லா குல்ல லைலத்தின், அவர் இரவு முழுவதும் தொழுதவரை போன்றவராவார். இஷாவையும் சுபுகையும் ஜமாஅத்தோடு தொழுதோம்னா நாம இரவு முழுவதும் நின்று தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் தருகின்றான். அந்த அளவுக்கு ஐவேளை தொழுகைக்கு அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கின்றான். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா கேட்கிறாங்க, மறுமை நாள்ல நீங்க அல்லாஹ்வை பார்ப்பீர்கள், எப்படி பார்ப்பீர்கள் தெரியுமா? கமார் ரவுன ஹாதல் கமர், சந்திரனை, பௌர்ணமி சந்திரனை நீங்கள் எப்படி தெளிவாக பார்க்கின்றீர்களோ அதுபோன்று மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். மறுமையில் அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இனி சதாத்தும் அல்லாஹ் துகுலபு கபல துலுஇ ஷம்ஸ் கபல குரூபிஹா ஃபஃஅலு, சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் தொழக்கூடிய தொழுகையை உங்களால் ஜமாத்தோடு தொழ முடியும் என்று சொன்னால் அவ்வாறு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பார்க்கிறது. சுபு தொழுகையும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள சுபு தொழுகை, சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள தொழுகை அசல் தொழுகை, இந்த 2 தொழுகையும் நீங்கள் தொழுது விட்டால் மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ்வுடைய திருவுருவத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் எல்லாம் தொழுகையை விட்டவனுக்கு கிடைக்குமா? நபிகள் சொல்கின்றார்கள், லை யதுகுலன் நார அஹதுன், யாரும் எவன் ஒருவன் சல்லா கபல துலுஇ ஷம்ஸ் வ கபல குரூபிஹா, யானி சுபஹ் வல் அஸ்ர், சுபு தொழுகையும் அஸ்ர் தொழுகையும், சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உள்ள தொழுகை,
சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள தொழுகை சுபுகையும் அசரையும் எவன் தொழுகின்றானோ அவன் ஒருபோதும் நரகத்தில் நுழையவே மாட்டான். தொழாதவன் எங்க போய் கிடப்பான்? சுபு தொழுகையும் அசல் தொழுகையும் தொழாதவன் இவன் நரகத்தில் போய் கிடப்பான். கரெக்டா தொழுகிறான் பாருங்க, இவன் எங்க போக மாட்டான், நரகத்திற்கு செல்லவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறான். எந்த அளவிற்கு ஒரு ஆள் சுபு தொழுகை, சுபு தொழுகைதான் தொழாதவங்க பயங்கர நஷ்டம், தொழக்கூடியவங்க சுபு தொழுகை ரொம்ப பாரமா இருக்கு. தொழக்கூடியவங்க சுபுவை விட்டாலே இவ்வளவு கஷ்டம் சொன்னா தொழாத நிலைமை என்ன? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான், மன் சல்ல சுபுஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபுவை தொழுகிறானோ, ஜமாத்தோட யார் சுபுவை தொழுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறான். இவன் ஒரு ஆள் நம்முடைய பொறுப்புல இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, அவரை யாரும் அடிச்சுட்டாங்கன்னா அந்த அடித்தவனை பழி வாங்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? எவன் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கணும் அவனுக்கு. அப்ப சுபு தொழுகை யாருடைய பொறுப்புல வந்துடுறான்? அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துடுறான். அப்ப ஒரு ஆள் கரெக்டா சுபு தொழுகிறார். இந்த சுபு தொழக்கூடிய ஒருவருக்கு ஒருவன் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றான். நபிகள் நாயகம் சொல்றான், ஃபலா யத்லுபன்னக்கும் மின் திம்மத்தில்லாஹி ஷைஅன். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நீங்க எந்த தீங்கையும் செஞ்சிடாதீங்க. சுபுவை கரெக்டா தொழுகிறான் பாருங்க, அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாங்க. அப்படி பாதிப்பு ஏற்படுத்தினால் அல்லாஹ்வை தன்னுடைய பொறுப்பில் தேட வைத்து விடாதீர்கள். சுபுவை கரெக்டா தொழுகிறான், அவனுக்கு ஒரு அநியாயம் பண்ணி அல்லாஹ்வை பழிவாங்க வச்சிடாதீங்க. அல்லாஹ் அப்படி பழிவாங்க நாடினால் ஃபயுத்ரிகஹு, அவனை அல்லாஹ் அடைந்தே தீருவான். ஃபயகுஃபஹு ஃபீ நாரி ஜஹன்னம், அவனை அல்லாஹ் நரகத்திலே தூக்கி வீசி விடுவான். சுபு தொழுகை ஜமாத்தோட உள்ள தொழுதால் அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு வந்துடுறான். அந்த ஜமாத்தோடு தொழுகிறான் பாருங்க, அவனுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கினால் அந்த தன்னுடைய பொறுப்பில் உள்ளவனுக்கு பாதிப்பு உண்டாக்கியவனை அல்லாஹ் பிடித்து நரகத்திலே வீசுகின்றான். அப்ப தொழக்கூடியவனுக்கு பாதிப்பு உண்டாக்கினாலே அது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு குற்றமா அல்லாஹ் கருதுகிறான். அப்ப தொழுகையை விட்டா நம்முடைய நிலைமை என்ன? சாதாரண அசர் தொழுகை, இந்த அசர் தொழுகையை விடுவதை எப்படி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அல்லதி ஃபாத்தத்துஹு ஸலாத்துல் அஸ்ர், எவனுக்கு அசர் தொழுகை தவறிவிட்டதோ ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் அழிந்தவனை போன்றவனாவான். பயங்கரமான சுனாமி அடிச்சு பாப்பா அம்மா குழந்தை குட்டிங்க எல்லாத்தையும் சுனாமி எடுத்துட்டு போன்னு வச்சுக்கிடுங்க, அவனுடைய நிலைமை என்ன எப்படி இருக்கும்? ஒரு பயங்கரமா ஆக்சிடென்ட் நடக்குது, தெரியப்பட்ட விபத்து, படகுல போறாங்க, படகுல போனா குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்கு சில மூத்தவரான். அப்ப உயிரோடு வாழக்கூடிய அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மனைவியை பிரிந்தவன் நிலைமை எப்படி இருக்கும்? குழந்தையை பிரிந்தவன் நிலைமை எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், அசல் தொழுகை ஒருவனுக்கு தவறிவிட்டால் அவன் எப்படிப்பட்ட நிலைமைக்கு உள்ளாவான் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தையும் குழந்தை குட்டிகளையும் இழந்து விட்டானே, பறிகொடுத்து விட்டானே, அவனை போன்றவனாவான். என்ன அர்த்தம்? மறுமையில் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு அவனுக்கு ஏற்படும், மறுமை தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான குற்றம் அசல் தொழுகை ஒரு தொழுகையை விடுவது. இன்றைய நம்முடைய சமுதாயத்தில் நாம் ஐவேளை தொழாமல் இருக்கின்றோமே, எத்தனையோ பெண்கள் எத்தனையோ வருடங்கள் நாம் தொழாமல் இருக்கின்றோமே, எத்தனையோ சகோதரர்கள் தொழுவதற்கு எந்தையும் பார்க்காமல் இருக்கின்றோமே. நம்முடைய மறுமை நிலை என்னவாகும்? அன்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாயமே, தாய்மார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபிகள் சொல்லுகின்றார்கள், மறுமை நாளில் இன்ன ஒவ்வொரு ஹிசாபின் யௌமல் கியாமா அஸ்ஸலா, மறுமை நாளில் முதல் விசாரணை தொழுகையை பற்றி தான். மறுமை நாள் நம்ம என்ட்ரன்ஸ் தேர்வு சொல்லுவாங்க பாருங்க, கவுன்சிலிங் சொல்றாங்க பாருங்க, இந்த கவுன்சிலிங் மாதிரி என்ட்ரன்ஸ் தேர்வு மாதிரி மறுமை நாள்ல முதல் விசாரணை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஃபர்ஸ்ட் கேள்வி தொழுகை தான். நீ தொழுகை எப்படி தொழுதாய்? அந்த தொழுகை சரியா இருக்கும் என்று சொன்னால் ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான், அவன் பாஸ் ஆகி விட்டான். வ இதா ஃபஸலத், அந்த தொழுகை அது சரியில்லை என்று சொன்னால், அந்த தொழுகையை அவன் பாராட்டி இருந்தால் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான். மறுமை நாள்ல முதல் விசாரணை தொழுகைதான். எந்த அளவிற்கு பயங்கரமான பாவின்னு சொல்ற மாதிரி, பெரும்பாவி, மாபாவி, அந்த மாபாவிக்கு அடையாளம் தொழுகை. நாம தொழாம இருக்கணும் சொன்னா அந்த மாபாவியை விட
பயங்கரமான பாவி நாம. மாபாவிக்கு அடையாளம் தொழுகிறதுக்கு என்ன அடையாளம், என்ன ஆதாரம்? சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டு மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்தில் அனைவரும் ஒன்று கூட்டப்படும் போது சூரியன் தலை உச்சியில் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கியவர்களுக்கும் அந்த தெய்வத்தை அல்லாஹ் காட்டுவான். சிலுவையை வணங்கியவர்களுக்கு அல்லாஹ் சிலுவையை காட்டுவான். ஆக நம்ம தெய்வம் வந்துட்டாங்கன்னு சொல்லி செய்வாங்க, சிலுவைக்கு பின்னாடி போய் நரகத்தில் விழுவாங்க. சிலையை வணங்கியவர்களுக்கு அல்லாஹ் சிலையை காட்டுவான். சூரியனை வணங்கியவர்களுக்கு அல்லாஹ் சூரியனை காட்டுவான். சந்திரனை வணங்கியவர்களுக்கு அல்லாஹ் சந்திரனை காட்டுவான். நாகூர் தர்கா போய் வணங்கி இருப்பாங்களே, இங்க என்ன தர்கா இருக்கு? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருக்கும் ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவை போய் கையேந்தினவங்க கையேந்திரதான் வணக்கம், துவா கேட்கிறதா வணக்கம். அல்லாஹ் விட்டுட்டு மற்றவங்களை போய் கையேந்திராங்க பாருங்க, அந்த தர்கா அப்படி வரும், அப்படி வந்து நிற்கும். இந்த வட்டார தர்கா இருந்தா அந்த தர்கா அப்படி நிற்கும். தாயத்து கட்டி இருந்தா தாயத்து அப்படி வந்து நிற்கும். யார் யார் எதை எதை வணங்கினார்களோ அது அது வந்து நிற்கும். அப்ப நாகூர் தர்காவை நம்பினவன் அந்த தர்கா வந்து இன்னொன்னு செய்வாரு, ஆகா நம்ம கடவுள் வந்துட்டாருன்னு செய்வாரு, தர்காவில் போய் நரகத்துல போய் விழுவார். யூசுப் தாதாபி ரவுடி தர்கா, ரவுடி தர்காவை நம்பி இருந்தா ரவுடி முன்னாடி போய் செய்வாரு, நரகத்துல போய் விழுவார். இப்படி எல்லாம் நரகத்துல போய் விழுந்த உடனே அல்லாஹ் வணங்கியவங்க மட்டும் எஞ்சி நிற்பாங்க, முனாஃபிக்குகள் எஞ்சி நிற்பாங்க. அல்லாஹ் வருவான். அல்லாஹ் வந்த உடனே தன்னுடைய உருவத்தோடு தோற்றத்தோடு அல்லாஹ் வருவான். சூரத்துகிறது யாரிஃபூன், மக்கள் அல்லாஹ்வை வணங்கியவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தோற்றத்தில் அல்லாஹ் வருவான். அல்லாஹ் வந்தவன் முஸ்லிம்கள் தெரிஞ்சிருக்கு அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் கேட்பான், நான் தான் அல்லாஹ் என்பதற்கு உங்களுடைய கடவுளுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா? எங்க அல்லாஹ்க்கு ஒரு ஆதாரம், என்ன ஆதாரம்? கெண்டைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லிம்கள். சொன்னவன அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் திறக்கப்படும். கெண்டைக்கால் திறக்கப்பட்டால் அப்படியே புரோகிராம் செஞ்சு வச்ச மாதிரி அல்லாஹ் வணங்கணும் அப்படியே செஞ்சிருவாங்க, சுஜூதுல விழுந்துருவாங்க. இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்தார்களோ, அல்லாஹ்வை வணங்கினார்களோ, அவங்க எல்லாரும் அப்படியே சுஜூதுல விழுந்துருவாங்க. தொழாதவங்க விழ முடியாது. அல்லாஹ் குர்ஆன் அதை சொல்லி காட்டுறான், ஃபயுதுஊன இல சுஜூத், அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது சுஜூத் செய்ய அழைக்கப்பட்டார்கள், தொழுகைக்கு அழைக்கப்பட்டார்கள், அவங்க சுஜூத் செய்ய வரல. அவ யாரெல்லாம் இந்த உலகத்தில் தொழுதாங்களோ அவங்க அப்படியே அல்லாஹ் அந்த புரோகிராம் செஞ்சு வச்ச மாதிரி அல்லாஹ்வுடைய காலில் சுஜூதுல விழுந்துருவாங்க. முனாஃபிக்குகள் இருக்கான் பாருங்க, அவன் தொழுதிருப்பான், அல்லாஹ்காண்டி தொழுதிருப்பானா, அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காண்டி தொழுதிருப்பான். அவனுடைய முதுகு வந்து பலக மாதிரி ஆயிரும், சுஜூது பண்ண முடியாது, முதுகு வளையாது. அவன் முனாஃபிக்குகள் மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுவான். வீசப்பட்டவன நரகத்துக்கு மேல ஒரு பாலம் அமைக்கப்படும். அந்த பாலத்தை யாரு ஃபர்ஸ்ட் கடந்து போவாங்க? நபிகள் நாயகத்துடைய உம்மத் தான் ஃபர்ஸ்ட் கடந்து போகும். அல்லாஹ்வை கரெக்டா தொழுது அல்லாஹ்வை கரெக்டா அஞ்சி நடந்தவங்க மின்னல் வேகத்தில் இந்த பாலத்தை கடப்பாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க. கொஞ்சம் ஈமான்ல கம்மியா இருக்கிறவங்க காற்றினுடைய வேகம், குதிரையினுடைய வேகம், ரொம்ப பாவம் செஞ்சிருப்பாங்க பாருங்க, அவங்க நடந்து போவாங்க, சில தவழ்ந்து போவாங்க. அப்படி போகும்போது நரகத்துக்கு மேல பாலத்தை அமைத்து அந்த பாலத்தில் ரெண்டு புறம் அப்படி பயங்கரமான கொக்கிகள் சுத்தி கொண்டிருக்கும். அந்த கொக்கியுடைய அந்த சைஸை பத்தி நபிகள் நாயகம் வர்ணிக்க முடியாதுங்கிறாங்க. அவ்வளவு பயங்கரமான கொக்கிகள். அந்த கொக்கி சுத்தி இழுத்து அங்கதான் போய் விழுவோம், நரகத்துல தான் போய் விழுவோம். அப்ப மூமின் அந்த பாலத்தை கடந்து போகும்போது அந்த கொக்கிகள் அப்படி என்ன செய்யும், ரொம்ப பாவம் செஞ்சிருப்பான் பாருங்க, அவன் அப்படி சுத்தி நரகத்துக்குள்ள இழுத்துரும். தப்பிச்சு வந்தவன் திரும்பி பார்ப்பாங்க, கூட வந்தா நிறைய பேர் காண இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்ட்ட முறையிட, இறைவா எங்களோடு தொழுதார்கள். அவங்க சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க, இறைவா சல்லூன மானா எங்களோடு தொழுதார்கள், யஸூமுன மானா எங்களோடு நோன்பு வைத்தார்கள், அந்த மக்களை எல்லாம் காணவில்லை என்று சொல்லும் போது அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவு போடுவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பாருங்க, யாருடைய உள்ளத்தில் ஒரு கோதுமை அளவு ஈமான் இருக்குதோ அவங்களை நரகத்தை விட்டு வெளியேற்றுங்க. கோதுமை அளவு ஈமான் எப்படி கண்டுபிடிப்பாங்க? அல்லாஹ் அவங்களுடைய முகத்தை நரக நெருப்பு கரிக்காமல் ஆக்கிடுவான். ஏன் நரக நெருப்பு அந்த முகத்தை கரிக்காது? அசரி சுஜூத், அந்த முகம் அல்லாஹ்விற்கு சுஜூத் செய்த காரணத்தினால். அப்ப ஹதீஸ் என்ன விளங்குது? ஒருவனுடைய உள்ளத்துல அணு அளவு ஈமான் அல்லாஹ் வெளியேற்ற சொல்றான். அணு அளவு ஈமான் யாரு? அவனுக்கு என்ன அடையாளம்? அவனுடைய நெற்றியில் சுஜூத் செய்த அடையாளம் இருக்கும், அல்லாஹ்வை தொழுத அடையாளம் இருக்கும்.
அந்த அடையாளத்தை நரக நெருப்பு கரிக்காது, அதை வைத்து மலக்குமாக வெளியேற்றுவாங்க. அப்ப அணு அளவு ஈமான், கோதுமை அளவு ஈமான் உள்ளவன் கூட தொழுகையாளியாக இருந்திருக்கிறான், அதை வைத்துத்தான் அவன் நரகத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறான் சொன்னால், இன்றைக்கு நாம தொழாம இருக்கிறோமா, காலங்காலமா தொழாம இருக்கிறோமா, நம்முடைய உள்ளத்துல ஒரு கோதுமை அளவு ஈமானா இருக்குதா? செஞ்சு பாருங்க. தொழுகையை விட்டால், ஒருவன் தொழாமல் இருந்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கோதுமை அளவு ஈமான் கூட இல்லை என்று அர்த்தம். கொஞ்சம் ஈமான் இருந்தா கூட, கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா கூட அவன் தொழுகை விட மாட்டான். தொழுகைதான் அந்த அடையாளத்தை வைத்துதான் நரகத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். அப்ப தொழாதவனுடைய மறுமை நிலை என்னவாகும், எவ்வளவு பயங்கரமான நரகம் என்பதை அன்பிற்குரிய சகோதரர் சென்று பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமை நாளில் ஸ்ரீ ஜன்னாத்தின் எதசாலூன முஸ்லிமீன், சொர்க்கத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் பாவிகளை பற்றி பேசிக்கிறாங்க. பாவிகளை பார்த்து கேட்பாங்க, மா சலகக்கும் ஸ்ரீ சக்கர், அட பாவிகளே உங்களை நரகத்திலே தள்ளியது எது? நீங்க ஏன்பா நரகத்தில் கடந்தீங்க? அப்ப அவங்க சொல்லுவாங்க, குன்னா லம்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. ஃபர்ஸ்ட் காரணம் என்ன காரணம்? நாங்க ஐவேளை தொழுகைய சரியா நாங்க தொழுத. வலம்னக்கும் நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. குன்னா நகூது மஅல் ஹாயிலீன், நாங்கள் வீணான காரியங்கள் செய்பவர்களோடு நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். ஹத்தா அத்தானல் யகீன், நாங்கள் சாகின்றவரை அப்படித்தான் இருந்தோம். எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கு சென்னையில உட்கார்ந்து புறம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாரை பத்தி எல்லாம் புறம் பேசுறோம்? நம்முடைய நேரங்களை எப்படி எல்லாம் வீணாக்குகிறோம்? நாளை நம்முடைய நேரங்களை வீணாக்கிவிட அல்லாஹ்வை தொழாமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை நரகத்திலே போடுவானே, இதை பற்றி எந்த பெண்களால் செஞ்சு பார்த்திருக்கிறோமா? எத்தனை வீடுகளில் தாய்மார்கள் ஐவேளை தொழுகையை தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். தொழுகை என்பது மார்க்கத்தில் உள்ள முக்கியமான அம்சம், ஈமானுக்குரிய ஒரு அடையாளம். சில ஆட்கள் தொழுகைக்கு வருவாங்க, ஜமாத் தொழுகைக்கு பிந்தி பிந்தி வருவாங்க. சுபு தொழுகையா வக்துக்கு வந்துருவாரு, 5:40 வக்துனா இவர் 6:15 மணிக்கு தான் பள்ளிவாசலுக்கு வருவார். அசல் தொழுகை பாருங்க, அசல் தொழுகை 4 மணிக்கு வக்துனா இவர் டெய்லி 5:15 மணிக்கு தான் வருவார். நபியா சொல்லி காட்டுறாங்க, சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, ஜமாத் தொழுகைக்கு பிந்தி பிந்தி வர்றாங்க. நபியா சொல்ற கத்தமும், முன்கூட்டியே நீங்க தொழுகைக்கு வாருங்க. ஜமாத்து கரெக்டா அந்த டயத்துக்கு நீங்க வந்துருங்க. ஜமாத்து எத்தனை மணிக்கு போட்டிருக்கோம் அந்த நேரத்துக்கு நீங்க வந்துருங்க. ஃபல்தமூபி, நீங்க முன்கூட்டியே வந்து என்னை பின்பற்றி தொழுங்கள். ஏத்தம்மவிக்கும் ஹல்பக்கும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் உங்களை பின்பற்றி தொழட்டும். லா யஸாலு கௌமுன் யுஅখিরூன அனிஸ் ஸலாத் ஹத்தா யுஅখিরஹுமுல்லாஹ், எந்த கூட்டம் ஜமாத் தொழுகைக்கு வருவதை விட்டும் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தாமதப்படுத்தி விடுவான். எங்க செல்வதை விட்டும், சொர்க்கத்துக்கு செல்வதை விட்டும் அல்லாஹ் தாமதமாக்கிறோம். என்றைக்கா ஒரு நாள் தாமதமாகும். மனிதன் இயற்கை. டெய்லி தொழுகைக்கு தாமதமானால், டெய்லி சுபுவுக்கு தாமதமானால், எவன் தொழுகையை விட்டும் தாமதமாகிறானோ அல்லாஹ் அவனை தன்னுடைய அருளை விட்டும் தாமதமாக்கி விடுவான். ஜமாத் தொழுகைக்கு வர்றவங்களே கரெக்டா டயத்துக்கு வராட்டா இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை சொன்னால் தொழாதவனுடைய நிலைமை என்னவாகும்? நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அவங்க கனவுல மேராஜ் பயணம் போகும்போது ஒரு காட்சி காட்டப்படுவது, ஒருவனுடைய தலை அப்படியே சுக்குநூறாக கற்களால் உடைக்கப்படுகிறது. பயங்கரமான கல்லு தலையை வச்சு என்ன செய்யப்படுது, அந்த கல் அவனுடைய தலையில் போடப்பட்டு அப்படியே தலை சுக்குநூறாகுது. திரும்ப அந்த தலை ஒன்னா சேருது, திரும்ப தலை உடைக்கப்படுகிறது. இப்படியே அவனுடைய தலை உடைக்கப்படுகிறது, திரும்ப ஒன்று சேர்கிறது. நபிகள் நாயகம் ஜிப்ரீல் கேட்கிறாங்க, இந்த மாதிரி தலை உடைக்கப்படுகிறதே இவன் யான்னு கேட்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் சொல்றாங்க, இவன் தான் நாம அனி ஸலாத்தின் மக்தூபா, கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கியவன், சுபு தொழுகையை தொழாமல் தூங்கியவன், அசல் தொழுகையை நல்ல சாப்பிட்டு விட்டு அசல் தொழுகையை ஜமாத்தோடு தொழாமல் தூங்கியவன், தலை உடைக்கப்படுது. அப்ப ஜமாத்துக்கு தொழுகையை தொழாமல் தூங்கி விட்டாலே இவ்வளவு பயங்கரமா தண்டனை சொன்னா தொழாமல் நம் நிலைமை என்னவாகும்? நாம் மறுமையை தப்பிக்க முடியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே,
நாம் சரியாக தொழுகையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மறுமையில் அதுவே நம்மை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் தஆலா அவ்வளவு பயங்கரமான அந்த கொடிய நரகத்தை விட்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முதல் கடமையாகிய முதல் அடையாளமாகிய அந்த தொழுகையை, ஐவேளை தொழுகையை சரியாக ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.